அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ நண்பர்களே, எங்கள் டெரஸ் கார்டனில். ஆமாம் நண்பர்களே, வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஊசி மல்லி நண்பர்களே, மல்லியிலேயே ஒரு 4-5 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஊசி மல்லியை பறிக்கிறேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், அப்படியே மலர்ந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் நிறையா இருக்குது நண்பர்களே. ஃபஸ்ட்டு பூவில் ஆரம்பிச்சுட்டு அடுத்த காய்கறிக்கு போகலான்ற ஐடியாவில் வந்திருக்கேன் நண்பர்களே. இன்னும் இருக்குது நண்பர்களே, அப்புறம் பாசிக்கிறேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இது குபேரர் பூ நண்பர்களே. இந்த பாருங்கள், இது குபேரர் பூ நண்பர்களே. இது இந்த அளவுக்கு பூக்கள் பறிச்சிருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இதை நான் ஏற்கனவே கொஞ்சம் கீரை பறித்து வச்சுருக்கேன். அதில் வச்சுறேன் நண்பர்களே. ஆக்சுவலாக தண்ணி விட தான் வந்தேன். தண்ணி விட வந்துடும்போது சரி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோமே ஒரு இதா அப்படி வந்து நண்பர்களே. அடுத்த அப்புறம் நண்பர்களே, வாங்க கத்திரிக்காய் ஹார்வெஸ்டிங் நண்பர்களே. இந்த இங்கே தான் நண்பர்களே கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் பறிச்சிட்டேன் நண்பர்களே. இன்னும் இருக்குது நண்பர்களே. இந்த இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள். இந்த கண்டெய்னர் பொறுத்தவரைக்கும் 4-5 இருக்குது. ஒரு ஒவ்வொன்றும் 2 பறிப்புமே. அது மிச்சம் இந்த வரைக்கும் இதெல்லாம் சின்னதாக இருக்குது. இந்த பாருங்க, இன்னும் சின்னதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். அந்த பாருங்க, இந்த காயம் அதில் வைக்க நண்பர்களே. இன்னும் அடுத்த அப்படின்னா கத்திரிக்காய் இருக்குது நண்பர்களே. இந்த இங்கே பாருங்கள், இந்த கண்டெய்னரில் 3-4 இருக்குது நண்பர்களே. இந்த பாருங்கள், ஒரு பருப்பு இருக்கிற கத்திரிக்காய். இந்த பாருங்கள், ஒரு பருப்பு இருக்கிற கத்திரிக்காய் பறிச்சிட்டேன் நண்பர்களே. அடுத்தப்ப அதே பருப்பு இருக்கிற அதே கண்டெய்னர் தான். இந்த பாருங்கள், 2 பறிச்சிட்டேன். இந்த கீழே இன்னொன்று இருக்குது நண்பர்களே. கீழே இந்த பாருங்கள், இது பறிச்சு 3 பறிச்சிருக்கேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், 3 இருக்குது. 3 அருமையான கத்திரிக்காய் இன்னும் இருக்குது நண்பர்களே. இதில் இல்லை, இதில் பூக்கள் தான் இருக்குது. இதையும் கொண்டு அங்கே வச்சிடறேன் நண்பர்களே. நம்ம அந்த ஹார்வெஸ்டிங் பிளேட்டில் வச்சிட்றேன். பிளான் பண்ணி வரல ஹார்வெஸ்ட்டுக்கு. சின்ன பிளேட்டை கொண்டு வந்துட்டேன். இன்னும் கூட இருக்குது நண்பர்களே கத்திரிக்காய். இன்னும் கூட அங்கே இருக்குது. சீக்கிரமாக வீடியோ முடிக்கணும்னு பார்க்குறேன். இதாக இருக்குது நண்பர்களே. இதுவும் பர்பிள் தான் நண்பர்களே. இது வந்து ரீப்ளான்ட் பண்ண ஒரு கண்டெய்னர் நண்பர்களே. ஒரு கண்டெய்னர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு அதை மட்டும் ஒரு புதுசாக ஒரு இதை ரெடி பண்ணி வச்சு அதில் வச்சேன் நண்பர்களே. இந்த கண்டெய்னர் இந்த இதை இதுவும் வச்சேன். இதுலேயும் உள்ள காய் இருக்குது. கொஞ்சம் பார்த்து எடுக்கணும், நேரம் ஆகும். எனக்கு வேண்டிய காய் கிடச்சிருச்சு. ஆமாம் நண்பர்களே. இது அந்த பிளேட்டில் வச்சுருக்கேன் நண்பர்களே. இந்த பிளேட்டில் வச்சுருக்கேன். அப்புறமேலு வெண்டிக்காய் நண்பர்களே. அதுக்கு தான் சிஸ்டர் தேவைப்படும். ஓகே நண்பர்களே, சிஸ்டர் எடுக்கிற டைமாக நண்பர்களே. கையில் பறித்து பார்க்குறேனே. வாங்க, கையில் பறித்து பார்க்குறேன். எந்த அளவுக்கு பறிக்க முடியும் அந்த அளவுக்கு பறிக்கிறேன். இந்த பாருங்க, இழுத்து பார்க்குறேன். இந்த வந்துருச்சு நண்பர்களே. இந்த பாருங்க, இந்த சைஸ் காய் இந்த இன்னும் இருக்குது. பின்னால் கூட இருக்குது. அதை அப்புறம் காட்டுறேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், இதில் ஏகப்பட்ட மொட்டை இருக்குது நண்பர்களே. அதே மாதிரி இதுலேயும் ஏகப்பட்ட மொட்டை இருக்குது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காய்கள் நிறையா இருக்கும். இந்த இங்கே பாருங்கள், இது விதைக்காக விட்டுருக்கு நண்பர்களே. இது வண்டி தான். இதில் பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள். மொட்டுக்கள் பூக்கள் அப்படியே நண்பர்களே. கீரை முக்கியமான ஐட்டம் நண்பர்களே. கீரை வந்து டெய்லி ஒரு கீரை சேர்க்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. தட் இஸ் ட்ரூ. ஆமாம் நண்பர்களே, மலச்சிக்கலத்தெல்லாம் போக்குறதுக்காக தான் அது. பருப்பு கீரை நண்பர்களே. அந்த பாருங்கள், ஏற்கனவே பருப்பு கீரை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறேன்னு பார்க்குறேன். ஆமாம் நண்பர்களே. இந்த கீரை இதுலேயே 4-5 கண்டெய்னரில் இருக்குது நண்பர்களே. அதுவாக விதை விழுந்து அதுவாக வருது நண்பர்களே. பாருங்களேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் வரல வீடியோ சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை வணக்கம் கூறி விடுவேன் நண்பர்களே. ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.